அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது பாரம்பரிய நடராஜர் பெருமான் இடது காலை ஏன் தூக்கி வைத்துள்ளார் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பாரம்பரிய சிவபெருமானின் அற்புத திருக்கோலங்களில் ஒன்றுதான் நடராஜர் திருக்கோலமாகும். இது உலக ஆற்றல் மற்றும் இயக்கத்துடன் தொடர்புடையதாகவே பார்க்கப்படுகிறது. ஆர்வியல் ரீதியாகவும் சொல்லப்படுகிறது. நடராஜரின் சுயரூபத்தை பல்வேறு விளக்கங்களில் புராணங்களில் குறிப்பிடுகிறது. நடராஜர் பெரும்பாலான இடங்களில் வலது காலை ஊன்றி இடது காலை தூக்கித்தான் காட்சி தருகிறார். பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். இது இடது காலை தூக்கியபடி நடராஜர் காட்சி தருகிறார் என்பதற்கு காரணமும் விளக்கமும் பார்க்கப்படுகிறது. சிவபெருமான் நடராஜ திருக்கோலத்தில் வலது காலை ஊன்றி இடது காலை தூக்கிய நிலையிலேயே காட்சி தருவார் என்பது ஐதீகம். மதுரை வெள்ளி அம்பலத்தில் மட்டுமே இவர் இடது காலை ஊன்றி வலது காலை தூக்கி ஆடிய நிலையில், அதாவது கால் மாற்றி ஆடிய நிலையில் காட்சி தந்து சிறப்பான அபிஷேகம் தருகிறார். தனது பக்தரான பாண்டிய மன்னன் கேட்டுக்கொண்டதின் பெயரில் மதுரையில் சிவபெருமான் கால் மாற்றி ஆடினார் என புராணங்கள் கூறுகின்றன. ஆடல் கலையின் அரசனாக திலகலும் பாரம்பரிய சிவபெருமானின் நடராஜர் வேறு எந்த கோலத்திலும் இல்லாமல் இப்படி ஒற்றை காலை தூக்கி ஆடிய நிலையில் ஏன் காட்சி தருகிறார் என பார்க்கலாம். நடராஜரின் வலது கால் முயலகன் என்பவன் மீது இருக்கிறது. இவன் அபஸ்மாரன் என்று அழைக்கப்படுகிறான். இவன் வளைந்து நெளிந்து அஷ்ட கோணலாக படுத்திருப்பதாக பார்க்கலாம். அபஸ்மாரன் என்றால் வளைந்து நெளிந்து இருத்தல் என்பர். முசலகன் என்றால் காக்கா வலிப்பு. இதனால் அவன் முசலகன் என்றாகி தமிழில் முயலகன் ஆனது. முயலகன் ஆணவத்தை குறிப்பவன். மனிதர்களிடம் உள்ள அகங்காரத்தை நடராஜர் காலில் இட்டு மிதித்திருப்பதாக அர்த்தம் படுகிறது. அதை வெளியே காட்டவோ அனுமதிக்கவோ கூடாது இந்த அகங்காரத்தை என்பது இதன் தத்துவம். இடது காலை குஞ்சித பாதம் என்பர். குஞ்சிதம் என்றால் வளைந்து தொங்குதல் என பொருள்படுகிறது. அதாவது தஞ்சாவூரில் பாவிநாச முதலியார் என்ற கவிஞர் வசித்து வந்தார். அவர் பாடல் ஒன்று நடராஜர் ஏன் இடது காலை தூக்கி இருக்கிறார் என்பதற்கு பல காரணங்களை சொல்லுகிறார். சக்தி சிவகாமலிங்க வள்ளி என்ற பாதம் நோக்கும் என்றோ தரையில் அடி வைக்க தயங்கி நின்றதுவோ என்பது அதில் ஒரு வரி. நடராஜின் துணைவியான சிவகாமி அவர் அருகில் இரண்டு கால்களையும் நன்றாக ஊண்டித்தான் நிற்கிறார்கள். ஆனால் அவளுக்கு பாதம் அளிக்கும் என இவர் காலை தூக்கி கொண்டாராம் என அந்த பாடல் குறிப்பிடுகிறது. சிவனே நடராஜர் என்னும் பெயரில் நடனமாடுகிறார். அவரது இடர் பாகத்தை தன் மனைவிக்கு கொடுத்து விட்டார். இவர் நடனமிடும் போது மனைவிக்கு இடது பாதம் தரையில் பட்டால் வலிக்குமே என காலை உயர்த்தி கொண்டாராம். இதன் இடத்தில் சிவகாமி அம்மையார் பற்றி மற்றொரு தகவலையும் அவர் கூறுகிறார். சிவகாமி வள்ளி என்றும் அவர் அழைக்கப்படுகிறார். வள்ளி என்றால் கொடி. கொடி வளைந்து வளைந்து படர்ந்திருக்கும் தன்மையுடையது. அதனால் பெயருக்கேற்றாற்போல் நடராஜர் அருகில் உள்ள சிவகாமி அம்மையின் சிலையின் இடுப்பை வளைத்து செதுக்கி இருப்பார். அந்த அம்பாள் சிவபெருமானுடன் இணைந்து தன் அருளை கொடி போல படர விடுவாளாம். அதனால் சிவகாம வள்ளி என பெயர் பெற்றார்கள். நடராஜரை தரிசனத்தால் இவரது இடது திருவடியை அவசியம் தரிசனம் செய்ய வேண்டும். ஏனெனில் அந்த தரிசனம் நம் பாவங்களை எல்லாம் போக்கி சொர்க்கத்தை தந்துவிடும் என்பது ஐதீகம். மேலும் தீர்க்காயுளையும் தரும். சிவபக்தரான மார்க்கண்டேயருக்கு 16 வயதில் ஆயுள் முடிந்துவிடும் என்ற நிலை இருந்தது. இதனால் அவரது தந்தை மிகுந்த வருத்தத்தில் இருந்தார். குறிப்பிட்ட நாள் யமன் வந்த தன் பிரிவால் தந்தை துக்கப்படக்கூடாது என்பதற்காக சிவலிங்கத்தை கட்டி அணைத்து கொண்டார். லிங்கத்தில் இருந்து வெளிப்பட்ட சிவனின் இடது கண் யமன் எட்டி உதைத்தது. அதாவது லிங்கத்தில் இருந்து வெளிப்பட்ட சிவனின் இடது கால் யமனை எட்டி உதைத்தது. மார்க்கண்டேயன் தப்பித்தார். அந்த திருவடி பட்டதால் யமனுக்கு மீண்டும் உயிர் கிடைத்தது. இப்படிப்பட்ட சிறப்பிற்குரிய பாரம்பரிய நடராஜன் பழைய ஆலயங்களில் தரிசித்தாலும் சிறப்புக்குரியதாகவே கருதப்படுவது பஞ்ச சபைகள் தான். தமிழகத்தில் உள்ள இந்து சபைகளில் அருள் பாலிக்கும் நடராஜர் மூர்த்தியை கண்டிப்பாக தரிசிப்பது முக்கியம் புண்ணியமாகும். ரத்ன சபையான திருவலங்காடு, பொன்னம்பலமான சிதம்பரம், வெள்ளியம்பலமான மதுரை, தாமிர சபையின் திருநெல்வேலி, சித்திர சபையான குற்றாலம் ஆகிய
அவரது அருள் வாரி வழங்கும் தலங்களாகவே போற்றப்படுகிறது. இவற்றில் நடராஜர் மூலமாக காட்சி தரும் சிதம்பரம், கோனேரி ராஜபுரம் ஆகிய தலங்களும், மார்க்கண்டேயருக்கு நித்திய சிரஞ்சீவி வரத்தை அளித்த திருக்கடையூர் தலத்தில் காலசம்ஹரா மூர்த்தியாகவும் சென்று வழிபடுவது மிக சிறப்புக்குரியதாகவே பார்க்கப்படுகிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.